இப்போ நம்ம சால்னா பண்ணலாம். இப்போ காஞ்ச மிளகா 3, பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ குட்டி வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒச்சக்கடலை போட்டுக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு இது ஒச்சக்கடலை போட்டுக்கலாம், முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு சீரகமும் மிளகு சீரகமும். இப்போ இதை நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் வாங்க. பட்டை 1, பட்டை 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராம்பு 2 போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் இல்லை, எண்ணெய் ஊற்றிடலாம். காஞ்சோடனே கரம் மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வதங்கட்டும் நல்லா. இப்போ வதக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். பார்த்து போடணும், தெரிக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரிடலாம். இப்போ 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தோடனே இப்போ குக்கர் அந்த பார்க்க போகிறோம். நல்லா குக் ஆகி பாயில் ஆகிட்டு நல்லா இருக்குது காய்ஸ். ஸ்மெல்லு செம்மையாகுது காய்ஸ். குக்கிங் தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வீடியோ போடுறேன்.